பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சிக்கன் ஊறுகாய் வந்து 1 கிலோ சிக்கன் வெறும் சாதா தான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா சீஞ்சட்டியில் பண்ணிவிடுவோம். ட்ரையாக ஆகணும், நல்லா ட்ரை ஆகட்டும். தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்தால் கெட்டு போயிடும். நல்லா தண்ணி இல்லாமல் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து சீரகம் போட்டு வதக்கிக்கலாம். போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னா அதுக்கப்புறம் தனியா போட்டுக்கலாம். கறி பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சா, கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் நம்ம ஊறுகாய் பண்ணும்போது கெட்டு போகாது. அடுத்து மிளகு வறுத்து போட்டுக்கணும். மிளகு வறுத்து போட்டுட்டா அடுத்து தனியாவை வறுத்து போட்டுக்கணும். எல்லாமே ஸ்லோவில் வச்சே பண்ணணும், ஹை ஸ்பீடில் வச்சு பண்ணாதீங்க, கருகி போயிடும். வதங்கினா போதும், முறுன்னு இந்த மாதிரி நொறுங்கி வந்தால் போதும். இப்போ இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி ரீஃபண்ட் ஆயில் இல்லை வேறு எதாவது பண்ணிங்கன்னா அது நல்லதுக்கே கிடையாது. அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் அதோடைய ஊறுகாய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளும் வந்து நல்லா நாள் பட இருக்கும். இப்போ நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன் சிக்கன் வறுக்கிறதுக்கு. அரைச்சாச்சு, இப்படி தான் இருக்கும். மசாலா அரைச்சிட்டோன்னு ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் போட்டிருக்குது. சிக்கன் நல்லா வறுத்து வரட்டும். எண்ணெய் இல்லாமல் வரணும், கொஞ்சம் வரட்டும். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரமாக இருக்கணும்னா கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஸ்லோ பண்ணி செய்யுங்க எதுவாக இருந்தாலும். அதே நம்ம அரைச்சி வச்சுக்கல, இதையும் போட்டுக்கலாம். சிக்கன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுவேன்.